ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பூரி மசாலா செய்ய போகிறேன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்றோம். கோல்டு வின்னர் எதுனாலும் சரி இட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்க்க ரொம்ப இஷ்டம் இல்லாதவங்க குறைய சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதில் 1 ஸ்பூன் கடுகு, மிளகாய், பல்லாரி, தக்காளி இதான் சேர்க்க போகிறேன். மிளகாய் ஒரு 4லேருந்து 5 மிளகாய் கீறிக்கோங்க. அடுத்தாப்பில் பல்லாரி நீளமாக நறுக்கிக்கோங்க. ஒரு 2 பல்லாரி 3 பல்லாரி போதும். அடுத்து தக்காளி இஷ்டப்படுறவங்க போடுங்க, இல்லைன்னா வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்கலாம், பட் நான் இன்றைக்கி சேர்க்கல. இது நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காயப்பொடி நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஏன்னா பூரி மசாலாங்கிறதுனால கொஞ்சம் காயப்பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம உருளைக்கிழங்க நல்லா கடைஞ்சி கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவையான அளவு தண்ணி அதிலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பி நம்ம அதில் தண்ணி விட வேண்டாம், கடலை மாவு சேர்க்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அதை போட்டாச்சு. அந்த பக்குவம், தண்ணி பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை. வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்ப்பேன், பட் அதுவும் இல்லை. ஸோ நான் 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சை வாசனை போனதும் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தீ கூட்டி வச்சே கொதிக்க வைங்க. கொஞ்சம் பேருக்கு மல்லியில் போட்டுக்கோங்க. பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடலை மாவு நான் எதுவுமே சேர்க்கலை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.